அடுத்த பொது தேர்தல் வரை அம்னோ ஒற்றுமை அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருக்கும் என்று அதன் தலைவர் டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி இன்று தெரிவித்தார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே கட்சி தனது ஆதரவை வாபஸ் பெற்று எதிர்க்கட்சி அணிக்கு மாற வேண்டும் என்று அழைப்பு விடுத்த நிலையில் ஜாகித் இதனை தெரிவித்துள்ளார். மடானி அரசாங்கத்தில் உள்ள அதன் கூட்டணி கட்சிகளை கட்சி கைவிடாது என்றும் முஃபாகத் நேஷனலின் கீழ் பாஸ் உடனான ஒத்துழைப்பு ஒருபோதும் நிகழாது என்றும் ஜாகித் கூறினார். தொடக்கத்திலிருந்தே தற்போதைய அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவது குறித்து தாங்கள் ஒருபோதும் பரிசீலிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் அதன் பதவிக்காலம் முடியும் வரை இந்த ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாகவே இருப்போம் என்று அவர் கிராமப்புற மற்றும் பிராந்திய மேம்பாட்டு அமைச்சின் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை இனம், மதம் மற்றும் அரச குடும்பத்துடன் தொடர்புடைய 3R விஷயங்களை உள்ளடக்கிய சிவப்பு கோடுகளை மீண்டும் மீண்டும் மீறுவதை மேற்கோள் காட்டி ஒற்றுமை அரசாங்கத்திற்கான அதன் ஆதரவை வாபஸ் பெற்று எதிர்க்கட்சியில் சேர்வதற்கு அக்மால் அம்னோவுக்கு அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான திறமைமிக்க மலேசிய மாணவர்கள் கல்வி கற்கும் கனவுடன் இருந்தாலும் பொருளாதார வசதி இல்லாத காரணத்தால் கல்வியை தொடர முடியாத நிலையை எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக B40 தரப்பு குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் நிதி உதவி குறைபாடு மற்றும் தகவல் பற்றாக்குறை காரணமாக கல்வியை பாதியில் நிறுத்த வேண்டிய சூழல் உருவாகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாக உயர்கல்வி அமைச்சு குறைந்த வருமானம் கொண்ட மாணவர்களுக்காக பல்வேறு உதவித்தொகை மற்றும் நிதி உதவி திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் முக்கியமானவை அரசு பல்கலைக்கழக அடிப்படை கல்வி நிதி உதவி, டிப்ளமோ மற்றும் பட்டப்படிப்பு மாணவர்களுக்காக B40 டிவேட் உதவித்தொகை மற்றும் சமூக கல்லூரி மாணவர் நிதி உதவி ஆகியவை அவற்றில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதுநிலை மற்றும் ஆய்வு கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் மை பிரெயின் சயின்ஸ் மற்றும் மை பிரெயின் 2.0 திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களின் மூலம் மாணவர்களின் பொருளாதார சுமை குறைக்கப்பட்டு அவர்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தி தங்களது படிப்பை வெற்றிகரமாக முடிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உதவித்தொகைகள் இளம் மலேசியர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது இன்று காலை தனது வீட்டில் தவறி விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவர் தலைநகர் தேசிய இருதய நிறுவனமான IJN-இல் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாதிர் சுய நினைவுடன் இருந்ததாகவும் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் IJN மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவரது உதவியாளர் சஃபி யூசுப் கூறினார். பால்கனியில் இருந்து மெயின் அறைக்கு செல்லும் போது அவர் தவறி விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா மற்றும் துருக்கி இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று துருக்கிக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். துருக்கி அதிபர் ரிசெப் தாயிப் எர்டோகானுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தும் அன்வார் வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு, தொழில்கள், தொழில்நுட்பம், கல்வி மற்றும் மக்களிடையே ஆன உறவுகள் உள்ளிட்ட பல முன்னுரிமை துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர் இஸ்தான்புல்லுக்கு சென்று துருக்கிய நிறுவனங்களுடன் வட்டமேசை விவாதங்களில் பங்கேற்பார் என்றும், மேலும் இருதரப்பு உறவுகள் குறித்த மலேசியாவின் நிலைப்பாடு குறித்து ஊடக சந்திப்பை நிகழ்த்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச மலேசிய ராணுவ படையின் 31வது தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள லெப்டினன்ட் ஜெனரல் டாக்டர் அசான் மாட் ஒஸ்மான் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் முழு ஜெனரல் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். இதற்கான பதவி உயர்வு விழா இன்று விஸ்மா பிரதஹானான் வளாகத்தில் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது காலித் நோர்டின் மற்றும் அவரது துணைவியார் டத்தின் நூர் ஐனி முகமது அலி ஆகியோர் அசஹானுக்கு அதிகாரப்பூர்வமாக 4 நட்சத்திர சின்னத்தை வழங்கினர். இந்த நிகழ்வில் இடைக்கால ஆயுதப்படை தளபதி அட்மிரல் தன்ஸ்ரீ டாக்டர் ஜுல்ஹெல்மி இத்னாயின் மற்றும் அரச மலேசிய விமானப்படை தளபதி ஜெனரல் டத்தஸ்ரீ முகமது நோர் அஸ்லான் ஆரிஸ் ஆகியோரும் பங்கேற்றனர். அசானின் இந்த நியமனம் கடந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி நடைபெற்ற 631வது ஆயுத படைகள் கவுன்சில் கூட்டத்தின் முடிவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு டிசம்பர் 1ஆம் தேதி மாட்சிமை தங்கிய மலேசிய மன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களின் அரச ஒப்புதலும் வழங்கப்பட்டது.
மலேசிய மக்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தவும் நிலைநிறுத்தவும் உறுதி கொண்டிருக்கும் ஒற்றுமை அமைச்சு மக்கள் இலகுவாக அணுகும் ஒரு அமைச்சாக இருக்கும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அமைச்சின் தகவல் தொடர்பு பிரிவுடனான சந்திப்பை தாம் நிகழ்த்தி இருப்பதாகவும் அமைச்சின் முக்கிய நடவடிக்கைகளுடன் மக்களுக்கு பயனான செயல் திட்டங்களை உடனுக்குடன் வழங்கும் முக்கிய பொறுப்பை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பல்லின மக்கள் மத்தியில் சமத்துவத்தையும் இன மத நல்லிணக்கத்தையும் மேம்படுத்துவதில் ஒற்றுமை அமைச்சு உறுதி பூண்டுள்ளதாக யுனேஸ்வரன் கூறினார். தொலைநோக்குகள் நிறைந்த செயல் திட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தடையின்றி மக்களை சென்றடைவதில் துணை அமைச்சராக தாம் முக்கிய கவனம் செலுத்தவிருப்பதாகவும் அதன் தொடர்புடைய அதிகாரிகளின் செயல் திட்டங்கள் குறித்தும் விரிவுபடுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். 2026 முதல் காலாண்டின் முக்கிய பணிகளுக்கான அட்டவணைகள் அரசின் நிகழ்ச்சி நிரல்களுடன் முறைப்படுத்தி வருவதாகவும் ஊடகத்தின் பங்களிப்பும் அமைச்சின் செய்திகள் குறித்தும் அதிக கவனம் கொள்ளப்படும் என்றும் யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.